இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகைக்கு டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுங்க. டவுன்லோட் தி ஆப் நவ. கன்னியாகுமரி மாவட்டம் பரசேரி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். 40 வயதான இவரது பெற்றோர் இறந்துவிட்டனர். திருமணமாகாத நிலையில் அந்த பகுதியில் உள்ள தனக்கு சொந்தமான 3 மாடி வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். திருமணமாகாததால் மன உளைச்சலில் மதுபோதைக்கு அடிமையாகி இருக்கிறார். நேற்று இரவு ஜெயக்குமார் அதீத மதுபோதையில் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். இதற்காக வீட்டின் மேற்கூரையில் உள்ள ஹூக்கில் ஏணி மூலம் ஏறி கயிறு கட்டியுள்ளார். அப்போது ஏணியிலிருந்து ஜெயக்குமார் தவறி கீழே விழுந்துள்ளார். இதில் தலையில் காயமடைந்து அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற இரணியல் போலீசார் அவரது சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஜெயக்குமாரின் வீடு முழுவதும் மது பாட்டில்களும் சிகரெட் பாக்கெட்டுகளும் நிரம்பி கிடந்தன. இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகைக்கு டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுங்க. டவுன்லோட் தி ஆப் நவ.